விக்ரமுக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சுக்கோங்க, பானபத்திரவாணி இல்லையா? அது உங்களுக்கு மறக்காது, 10 முறை சொல்றாங்க எப்படி மறக்கும்? அதனால மறக்காம பானபத்திரவாணி முடிச்சுட்டு அடுத்த போயிட்டு கடைசியில் விக்ரம் வாங்க. சரி, இப்போ நீங்க சொன்ன பதில வச்சு பார்த்தா பாடி ஷேமிங்கா சொன்ன மாதிரி இருக்கு. இல்ல இப்போ விக்ரம் வந்து பானங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டாருன்னா இல்லையா விக்ரம்? ஆமா சார். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க பாரு. வாவ், விஜய் சேதுபதி எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பாடி ஷேமிங் அகேன்ஸ்டாக குரல் கொடுக்குறாருன்னு பார்த்துருப்பீங்க. அப்படியே இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துருங்க. நீங்க கரடி பொம்மை, நீங்க கன்சீவான கரடி, நீங்க கெமியால வச்சு வாம்பு வாங்கி தண்ணி பர்த்டே குழந்தை மாதிரி ட்ரெஸ் சொன்னதே என்ன தெரியுமா? அவர் கலாய்க்கிறாரு, இவங்களும் பாடி ஷேமிங் பண்றதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தான் என்ன போட்டு விட்டாரு உள்ள. அதாவது விஜய் பாரு விக்ரம நான் பாடி ஷேமிங்காக இந்த வார்த்தை யூஸ் பண்ணல, அவர் பண்ற வேலைக்காக இந்த வார்த்தை யூஸ் பண்ணேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் விஜய் சேதுபதி நீங்க பாடி ஷேமிங் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா கண்டிச்சிருப்பாரு. ஆனா வினோத் பாத்தீங்கன்னா டைரக்டாவே அவர் கொரிலா அப்படின்றாரு, நிறைய இடத்துல ரொம்ப கேவலமாக பாடி ஷேமிங் பண்ணாரு, கரடி அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் சிரிக்க தான் செய்றாங்க. விக்ரமும் சிரிக்கிறாரு, கனியும் சிரிக்கிறாங்க. கனியெல்லாம் அவர்கிட்ட சொன்னாங்க, இனிமே உங்களுக்கு நான் இப்படி சிரிக்கிறது பாடி ஷேமிங் பண்ணி சிரிக்கும் பொழுது சிரிக்கிறது பிடிக்கலன்னா நான் சிரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் திரும்ப உள்ள உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில திவாகர் இன்டர்வியூ எடுக்கிறவங்க எல்லாரும் நீங்களும் பேசுனீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நீங்க புரியணும், நீங்களும் அப்படின்னு தான் சொல்றீங்க. அப்போ ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தர் ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் பேசுறாரு. ஆனா அவர் உள்ள இருக்காரு, இவர் வெளியில வந்துட்டாரு. நீங்க திவாகருக்கு ஹேட்ரட் இருக்கு, அவர் நடிக்கிறது பிடிக்கல, கிரிஞ்சா இருக்காரு, அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நார்மல் பெர்சனா பாருங்க. பெர்சனா பார்த்து ஒரு ஹோஸ்டா இருக்கையில என்ன பண்ணணும்? ஒருத்தர பாடி ஷேமிங் பண்ணா கேட்கணும். வெளியில அவருக்கு ஹேட்ரட் இருக்கு, பாடி ஷேமிங் பண்ணா அதை வந்து ஒரு மாதிரி டாக்ஸிக்கா விரும்புறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்காம விடுறது எந்த விதத்துல நான் எனக்கு புரியவே இல்லை. சபரி குற்றாலத்துல வேலை செஞ்சு ஒரு போய் பிசியோதெரபி யாரும் நம்ப வச்சுக்கிறோம். தப்பு இல்லையா மேடம்? நான் மாட்டை கூட்டு வருவாங்க, அவன் தான் நான் செண்பகமே செண்பகமே ஒரு லெவலுக்கு மேல திவாகருக்கு அந்த விஷயம்லாம் பிடிக்கல, பாடி ஷேமிங் பண்றது. சோ அந்த ராஜா வேஷத்துல கலச்சிட்டு எந்திரிச்சு போறாரு. அதுக்கப்புறம் விக்ரம் என்ன சொல்றாரு நீங்களே பாருங்க. ஐயா அவருக்கு அந்த ரேஞ்சே கிடையாது ஐயா. நீங்க நம்ம அளவுக்கு பெரிய கலைஞன் அவர் கிடையாது. அவர் வந்து ஒரு திரிசூல், அதாவது நம்ம ரேஞ்சுக்கான கலைஞர் அவர் கிடையாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்ன விக்ரம் பெரிய கலைஞர்னு தெரியல. அத்தனை ஆஸ்கார் வாங்கிட்டார் போல, அத்தனை படங்கள் நடிச்சிட்டார் போல. என்னை பொறுத்த அளவுக்கு திவாகரை பாடி ஷேமிங் பண்ணதை விஜய் சேதுபதி கண்டிப்பா அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அவர் மேல ஹேட்டட் இருக்கு, ஓகே எவிக் பண்றாங்கன்னா அது அவங்களோட இஷ்டம். என்னை பொறுத்த அளவுக்கு பாடி ஷேமிங் பண்ணதை கேட்காம விட்டது மிகப்பெரிய தப்பு. ஒருத்தருக்கு கேட்கறாங்க விக்ரம்க்கு, இன்னொருத்தவங்களுக்கு கேட்க மாட்டாங்க அப்படின்றதுல எனக்கு வந்து ஃபேராவே படல. ஹோஸ்டாவே ஒரு ஃபேரா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க.